இந்த பையன் போயிட்டு அந்த சாக கிடக்கிற பொண்ணை எப்படியோ காப்பாத்திடுறான். அந்த கார்ல இருந்து அடிபடாம இருக்க காப்பாத்திடுறான். ஆனா காப்பாத்துனதுக்கு அப்புறம் அந்த பையனுக்கு கிடைச்ச பரிசு ஹராஸ்மென்ட் கம்ப்ளைண்ட். யுஎஸ்ஏ லாஸ் ஏஞ்சல்ஸ்ல பாத்தீங்கன்னா, இந்த பையன் வந்து நடந்து போயிட்டே இருக்கான். அப்ப நடந்து போயிட்டு இருக்கப்ப அந்த பொண்ணு வந்து ரோட் கிராஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கா. கிராஸ் பண்ணிட்டு போறப்ப அந்த பொண்ணு வந்து சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிக்கல. அந்த போனை பார்த்துட்டு ஹெட்போனை போட்டுட்டு சுத்தி என்ன நடக்குது, என்ன சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்காம அந்த பொண்ணு பால கிராஸ் பண்ண போக அந்த இடத்துல ஒரு ஸ்பீடா ஒரு கார் வர இந்த பையன் வந்து அதை அதிர்ஷ்டவசமா பாத்துடுறான். பார்த்த உடனே போயிட்டு அந்த பொண்ணை பிடிச்சு காப்பாத்திடுறான். அந்த பிடிக்கிற விதத்தை நீங்க பார்த்துருப்பீங்க. அதுல எனக்கு ஒன்றும் மாற்று கருத்துக்கள் இல்ல. காப்பாத்திருக்க வேண்டும். அதுல வந்து உங்களோட மாற்று கருத்து இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது ஏன் சொல்றோம் அப்படின்னா, இந்த பொண்ணு போயிட்டு என்ன பண்ணிருக்கு, அந்த பையன் வந்து என்ன ஹராஸ்மென்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே ஃபாரின்ல வந்து பாத்தீங்கன்னா, மெயினா யூஎஸ்ல வந்து 99.9% எல்லா கார்லயும் வந்து டேஷ் கேம் இருக்கும். ஃப்ரண்ட்லயும் கவர் ஆகும், பேக்லயும் கவர் ஆகும். அந்த டேஷ் கேம் தான் செக் பண்ணி பார்க்கவும் வந்து என்ன தெரியுதுன்னா, அந்த பொண்ணை உயிரோட காப்பாத்தி தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் தெரியவும் அதுக்கப்புறமும் அந்த பொண்ணு பின்வாங்கவே இல்ல. இந்த லாயர்ஸ், அட்வொகேட்ஸ்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு சார்பா வாதாடுறவங்க, என்னதான் அந்த பொண்ண காப்பாத்தியிருந்தாலும், ஆனா பிடிச்ச விதம் தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வாதத்த கன்டின்யூ பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஆனா வந்து யுஎஸ்ல இருக்கக்கூடிய இந்த லா எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த என்கியூஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல அந்த பையன் மேல தப்பு இருக்க தான் செய்யுது. அந்த பையன் வந்து எப்படி என்னதான் இருந்தாலும், காப்பாத்ததா இருந்தா கூட அப்படி பிடிச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ல, சோ இப்ப இந்த விஷயத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப அந்த பையன் அந்த பொண்ண காப்பாத்தல அப்படின்னா, அந்த டேஷ் கேம் வந்து போலீஸ் பார்த்துன்னு இருப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு பொண்ணு செத்துருப்பா, இல்ல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அப்போ அந்த டேஷ் கேம் வீடியோ சோசியல் மீடியா ஃபுல்லா பரவி இருக்கும். அந்த பையன் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் என்னோட சேர்த்து ஆனா நம்ம அந்த பையனை திட்டிட்டு தான் இருந்திருப்போம். சோ இப்ப அந்த பையன் காப்பாத்துனா அந்த பையன் ஹீரோ ஆயிட்டான். ஆனாலும் கூட அந்த பையன் மேல ஒரு கேஸ் இருக்கு. சோ நீங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? இந்த கேஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.